ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்மதாஸ் லைஃப் ஸ்டைல். தமிழில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா டு யூஎஸ்ஏ பார்சல் ஓப்பனிங் வீடியோ தாங்க இது. வீடியோ எடிட் பண்ணோன்னு பார்க்குறேன். எடிட் பண்ணுறக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு பார்சல் வருதுனாவே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். எப்போ பார்சல் வரப்போகுதுன்னு வெயிட்டிங்கில் வேறு இருப்பேன். இந்த வருஷம் இந்தியா போகலான்ட்டு இருந்தாங்க. இந்தியா போகிற பிளான் கேன்சல் ஆனதுனால ஸோ மசாலாலாம் கொஞ்சம் தீர்ந்து போச்சு. ஹோம்மேட் மசாலா அதனால வீட்டிலேருந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு மசாலா மட்டும்தாங்க அனுப்ப சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டில் மசாலா மட்டும் அனுப்பாத கூட இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி அனுப்புகிறோம், என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே மசாலா அரைச்சி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 8 கிலோ 9 கிலோ மசாலா மட்டுமே வருது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 கிலோவுக்கு சொன்னேன்னா 25 கிலோவாக அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா 25 கேஜிஸ் அனுப்பிச்சா ஒரு ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு 25 கேஜியாக அனுப்பிச்சா மேலே இருந்ததுன்னா ஒரு ப்ரைஸு, அது கம்மியாக இருந்தால் ஒரு ப்ரைஸுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 கேஜி இருந்தது ட்ரெஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸு மசாலா, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் ஒரு 20 கிலோங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்த பேக்லேயே கடலை மிட்டாயும் காஜு கட்லியும் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க பேக் பண்ணவங்க தான் அதில் போட்டிருக்காங்க போல். ஸோ ட்ரெஸ் எல்லாம் நிறைய ஷாப்பில் போய் வாங்க சொல்லலை. நான் வீட்டில் மோஸ்ட்லி நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, இன்னர் வேர் இதெல்லாம் தான் ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் புட்டு மேக்கர் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிறது மட்டும் இருந்தது. புட்டுக்கூடை என்கிட்ட இல்லை. ஸோ புட்டுக்கூடை மட்டும் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன் அம்மாவை. ஸோ 6 கேஜி பாக்ஸில் இதெல்லாம் மட்டும்தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20 கேஜி பாக்ஸில் தான் ஃபுல்லாக மசாலா, அதுக்கப்புறம் ஸ்நாக் ஐட்டம் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இதை வாங்கி அனுப்புங்க அதை வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லவே மாட்டோம். என் பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஐட்டம் அனுப்புறதுக்காக அனுப்புவாங்க. அது கூடவே நிறைய ஸ்நாக் ஐட்டமும் சேர்த்து அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த தடவை அனுப்பும்போதே சொல்லிட்டாங்க, ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக அனுப்புங்க, காரம் மட்டும் கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அனுப்புங்க. எல்லோரும் வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் சம்மர் ஹாலிடேஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வச்சு சாப்பிட்றதுக்காக மாதிரியே அனுப்புங்க. ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ 100 கிராம் 200 கிராம் மட்டும் அனுப்புங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய ஸ்வீட் அனுப்பிச்சிருந்தாங்க. அது எல்லாமே இங்கே வர்றதுக்குள்ளே ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சிங்க. எல்லாமே ஃபங்கஸ் வந்துடுச்சு. ஸோ எல்லாமே எடுத்து கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த தடவை நிறைய ஸ்வீட் வேண்டான்னு தான் சொல்லியிருந்தேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு ஆசைக்கு ஜிலேபி காஜு கட்லி இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த நாள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க. என் பையனுக்கும் அடுத்த நாள் தான் கொடுக்கலான்னு வச்சுருந்தோம். ஏன்னா ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தான். அதனால் ஈவினிங் கொடுத்தா சளி பிடிச்சிக்குங்கிறதுனால அடுத்த நாள் கொடுக்கலான்னு வச்சுருந்தோம். அடுத்த நாளே ஃபங்கஸ் வந்துடுச்சுங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்எம் ஸ்வீட் கொஞ்சம் ஃபேமஸான கடை. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்வீட் காரமெல்லாம் அதில் வாங்குவோம். அதில் தான் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காரசேவு மிக்சர் இதெல்லாம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுமே நிறையா போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. முறுக்கு மிக்சர், அதுக்கப்புறம் அதிரசம் இதெல்லாம் நிறைய போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதிரசம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அதிரசம்லாம் எனக்கு பெருசாக பிடிக்காது. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கும் என் பெரிய பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதிரசம். ஸோ அம்மாவே வீட்டில் போட்டு அனுப்பலாம் அப்படின்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புகிறாங்க. நாங்கள்லாம் பெருசாக அதிரசம் சாப்பிடாதனால எங்கள் வீட்டிலலாம் பெருசாக தீபாவளிக்கெல்லாம் அதிரசமே இருக்காது. முறுக்கு தான் மெயினான டிஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா அதிரசம் போடணுன்னா அம்மா பெரியம்மாவை கூப்பிட்ருவாங்க. பெரியம்மாவும் அம்மாவும் சேர்ந்து தான் போடுவாங்க. இந்த முறை எங்கள் அம்மா கொஞ்சமாக போடலாம், நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு அதிரசம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளில் காலி பண்ணிட்டோம். ஸோ ஸ்வீட்டெல்லாம் பெருசாக நிறையா அனுப்ப சொல்லாதனால ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பெருசாக ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கல. கொடுத்துருந்தாலும் ஒரே நாளில் ஃபங்கஸ் வந்திருக்கும், வேஸ்ட்டாக தான் ஆயிருக்கும். மிக்சர் இதெல்லாம் காரெல்லாம் வச்சுருக்கோம். வீட்டுக்கெல்லாம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது போட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறக்காக. மோஸ்ட்லி எல்லாமே சின்ன சின்ன பேக்காக தான் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக காலி பண்ணிடலாம்ல, அதுக்காக. என் பெரிய பையனும் பார்த்திங்கன்னா போவான் பேண்ட்ரிக்கு போய் ஸ்நாக்கை தான் எடுத்து சாப்பிட்டுட்டுப்பான். சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டான். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா அம்மாவே போட்டு அனுப்பிச்சாங்க. முழுசாக தான் போட்டு அனுப்பிச்சேன்னாங்க. ஆனால் வரதுக்குள்ளே நல்லா நொறுங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மிளகாய் கொஞ்சம் நிறைய இருக்குது வீட்டில் அப்படின்ட்டு மிளகாயும் அனுப்பிச்சிருக்குறாங்க. இது எஸ்ஆர்எம் ஸ்வீட்டில் வாங்கி அனுப்பிச்சது முறுக்கு மிக்சர் காராசேவ் இதெல்லாம் சின்ன சின்னதாக அந்த ரவுண்டு முறுக்குங்குவாங்கள்ல அதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன தான் இங்கே ஸ்நாக் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம ஊர் ஸ்நாக் வேறு டேஸ்ட் தாங்க. இங்கே கிடைக்கிற ஸ்நாக்கை விட நம்ம ஊர்லேருந்து வாங்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது.
இது என்னென்னா டெய்லியும் வந்து எல்லோரும் ஒரு கை வந்து போட்டு சாப்பிட்டாலே நல்லா வெயிட் போட்டுருங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸ்நாக் கொஞ்சமாக அனுப்புங்க. இருக்குங்கிறக்காக வந்து நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிறக்காக நீங்கள் அனுப்பாதீங்க. நிறைய வந்து அனுப்பாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். அப்போ கூட கொஞ்சம் ஓகே வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா கிட்ஸு வந்து ஸ்நாக் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவான். அதுலேயும் என் பெரிய பையன் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்நாக்கு அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ எப்போவுமே வந்து எடுத்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவான். அதுக்கப்புறம் புளியும் வந்து வீட்டில் அம்மா நிறையா இருக்குதுன்னு புளியும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கேயும் கிடைக்கிது, பட் அங்கே இருக்குதுன்ட்டு அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய மசாலா தூள் தாங்க. மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், கறி மசாலா தூள், மிளகாத்தூள், இது எல்லா தூளுமே வந்து நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் கடையில் வாங்க மாட்டோம். மஞ்சளெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து மஞ்சளாக வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் மிளகாலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வறுத்து அதுக்கப்புறம் காய வச்சு வறுத்து மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்க. வறுக்கும்போது என்னென்னா ரொம்ப நெடி வரும். அம்மா வந்து தும்மிட்டே இருப்பாங்க. அதனால் மிளகாயெல்லாம் வறுக்காதீங்க, ஜஸ்ட்டு வந்து மொட்டை மாடியில் காய வச்சுட்டு எனக்கு வந்து மிஷினில் அரைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு. இது வந்து எங்கள் ஊரில் பாலில் இளநீல இப்படியெல்லாம் போட்டு குடிப்போம். எங்கள் அம்மா வந்து என் பெரிய பையனுக்காக பாலில் போட்டு கொடு, இளநீல போட்டு கொடு அப்படின்ட்டு. சம்மர் வருதில்ல, கூலிங்காக இருக்கும், பாடி வந்து கூலிங்காக வச்சுக்கும். அதுக்காக வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து இந்த பனங்கற்கண்டு சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்டுக்கு அந்த பனங்கற்கண்டுங்கிறதே தெரியாது பெருசாக. அப்புறம் சக்தி மசாலா பிராண்டு பஜ்ஜி மாவெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஊரில் தான் சக்தி மசாலா கடையே இருக்குது. ஸோ அங்கே வந்து வாங்கி அப்படியே வந்து பஜ்ஜி மாவு மட்டும் அதில் வாங்கி கொடுத்தாங்க. நல்லாயிருக்கும், அதில் பஜ்ஜி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, இதெல்லாம் வந்து காய வச்சு எங்கள் அம்மாவே வந்து அரைச்சிட்டாங்க. கொஞ்சமாக தான் வந்தது அப்படின்னாங்க. தோசை மாவில் கலந்துக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரசத்துக்கு ரசப்பொடிக்கு கருவேப்பிலை போடுறதுக்கு பதிலாக கருவேப்பிலை பொடி போட்டுக்கோ அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கருவேப்பிலை பொடியாவது காலியாகிடும். முருங்கைக்கீரை பொடி வந்து இவங்களுக்கு, என் பசங்களுக்கு கலந்து கொடுத்தா கூட அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பாங்க. எல்லாம் பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சாச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? அடையார் ஆனந்த பவனோட காஜு கட்லி, அதுக்கப்புறம் கடலை மிட்டாயும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. கடலை மிட்டாயெல்லாம் இங்கேயும் கிடைக்கிது, பட் அவங்க வந்து அவங்களோட ஆசைக்கு கடலை மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. கடலை மிட்டாயெல்லாம் நாங்கள் வெளியே கார்லலாம் போனால் எடுத்து காரில் போட்டுட்டு போயிட்டா நாங்கள் வந்து சாப்பிட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் அதிரசம், அம்மா போட்ட அதிரசம், இது ஒரு 20 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சீக்கிரம் காலி பண்ணிட்டோங்க, நாங்களே காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுவும் காரா பூந்தியும் மிக்சரும் அம்மாவே தான் போட்டிருந்தாங்க. முறுக்கு பார்த்திங்கன்னா முழுசாக தான் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க அமுக்கி போட்டதில் நொறுங்கிடுச்சு போல். அதுக்கப்புறம் இது வந்து பக்கோடா, அந்த ரிப்பன் பக்கோடா இருக்குது இல்லையா, ரிப்பன் பக்கோடா மிக்சர், இதுவுமே அடையார் ஆனந்த பவனோட பிராண்டு. இது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்வீட்டுன்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் ஊரில் ஈரோடில் வந்து இது வந்து ஃபேமஸான கடை. ஸோ அதில் வந்து அந்த ரவுண்டு முறுக்கு மிக்சர், அதுலேயும் காரா பூந்தி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் 1/4 கிலோ, 250 கிராமா 300 கிராமான்னு தெரில, அந்தளவுக்கு வந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. இது மட்டும் கொஞ்சம் காரசேவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இதுதான் வந்து புட்டுக்கூடம் வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து சொல்லி அனுப்பிச்சது. இதில் யார் புட்டு சாப்பிட்ற ஒரே ஆள் என் ஹஸ்பண்ட் தான். நாங்கள்லாம் புட்டே சாப்பிட்றது இல்லைங்க. அதுக்கப்புறம் மிளகா சொல்லியிருந்தோம் இல்லையா, மிளகாவும் இந்த மிளகா பேக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, இது ரெண்டுமே வந்து பொடியாக அரைச்சி பேக்கில் வந்து அம்மா போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், அதாவது வீட்டில் காய வச்சு அரைச்ச மிளகாத்தூள், ஹோம்மேட் மசாலா. இது பனங்கற்கண்டு, இதுவுமே கொஞ்சம் தான் அனுப்ப சொன்னேன். நான் வந்து பெருசாக பனங்கற்கண்டு வந்து பெருசாக சாப்பிட மாட்டேன். மேபி சம்மரில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக ஓகேன்ட்டு விட்டுட்டேன். என் பெரிய பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் பனங்கற்கண்டு. அதுக்கப்புறம் புளி, இது பார்த்திங்கன்னா வத்தல். இது வந்து நான் சொல்லவே இல்லை, வடகம்னு நினைக்கிறேன், வடகமாக வத்தலான்னு தெரில. அது வந்து எங்கள் அம்மா அப்பாவே வாங்கி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து வத்தல் பிடிக்கும். நாங்கள் வந்து வத்தலெல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டோம். எல்லா மசாலாவுமே ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு பேக்காக போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு கிலோவாக தனியாக 2 கிலோவாக எல்லா மசாலா பேக்கும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 8 கிலோ, 4 மசாலா மெயினாக சொல்லியிருந்தேன், அது எல்லாமே 8 கிலோவாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ராகி மாவும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டிலேருந்தே வந்து வாங்கி அரைச்சிடுவாங்க. இந்த முறை வந்து லாஸ்ட் மினிட்டில் சொன்னதுனால பேக்காக சக்தி மசாலா கடையிலேயே வந்து ராகி மாவு வாங்கி கொடுத்துட்டாங்க. இங்கேயும் கிடைக்கிது, பட் எனக்கு வீட்டிலேருந்து வாங்கி அனுப்பிச்சா இன்னும் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக சொன்னேன். அவங்களுக்கு டைம் இல்லாதனால சக்தி மசாலா கடையில் பேக்காக வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க. இதுதாங்க, இதெல்லாம் வந்து அங்கேருந்து வந்த பார்சல்.
இதில் வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது வந்து ஸ்நாக் தான் வந்து டெய்லி காலி ஆகிட்டு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என் பையனோட ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவனுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறக்கு. சம்மர் வருது இல்லையா, அதனால் ஒரு 4-5 ஷார்ட்ஸ் வந்து போட்டேன் ஆர்டர். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஆள் ஜிலேபி பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் வந்து அது ஒயிட்டாக இருக்கிறது சுகர் தாங்க, ஃபங்கஸ் இல்லை. ஸோ எடுத்து சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் 2 சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சது தாங்க, கெட்டு போயிடுச்சு. சாரிங்க, இது வந்து ஜாங்கிரி. எங்கள் ஊரில் ஜாங்கிரியை வந்து ஜிலேபின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலான்னு வச்சோம். ஆனால் வந்து ஃபங்கஸ் வந்ததுனால யாருக்கும் வந்து கொடுக்க முடியல. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா காரில் போகும்போது எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ தான் வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னே தோணுச்சு. அதுக்கப்புறம் அதிரசமும் லாஸ்ட்டு காலி ஆகிற டைமில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பாய்.